வணக்கம் சலோமி. போதைப் பொருள் கடத்தலில் தலைமறைவாக இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் வீட்டின் முன்பு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் ஒட்டிய நிலையில் தற்பொழுது வீட்டிற்கு சீல் வைத்துள்ளனர். டெல்லியில் போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய கும்பலுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவராக என்பதன் அடிப்படையில் ஜாபர் சாதிக் மீது குற்றம் பாய்ந்ததன் அடிப்படையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் ஒட்டினர். அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் டெல்லியில் போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய கும்பலில் இவர் முக்கிய நபராகவே பார்க்கப்படுகிறார். சுமார் 2000 கோடி வரை கடத்தலில் ஈடுபட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஜாபர் சாதிக் நேரில் ஆஜராக கூறப்பட்டிருந்தது. அவர் ஆஜராகாத காரணத்தால் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அருளானந்தம் என்ற தெருவில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் மீது, அதே போல புரசைவாக்கம் டவுட்டன் பகுதியில் உள்ள ஜாபர் சாதிக்கின் தயாரிப்பு நிறுவன அலுவலகத்திலும் சம்மனானது ஒட்டப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மனை அதிகாரிகள் ஒட்டிவிட்டு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் ஜாபர் சாதிக் வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஜாபர் சாதிக் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருளானந்தம் தெருவில் உள்ள அவரது வீட்டில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு சென்றனர். குறிப்பாக ஜாபர் சாதிக் திமுகவில் ஒரு பொறுப்பு வகித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திமுக தலைமை ஆனது ஜாபர் சாதிக்கை அந்த நிர்வாகி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறது. கடத்தல் சம்பவத்தில் தம்மை போலீஸ் தேடுவதால் ஜாபர் சாதிக் தலைமறைவாக இருக்கிறார். மேலும் அவரை தேடக்கூடிய அந்த பணியில் போலீசார் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜாபர் சாதிக்கை கைது செய்வதற்காக தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். ஜாபர் சாதிக், அவரது சகோதரர் சலீம், மைதீன் ஆகியோர் மதுரையில் உள்ள உறவினர்கள் இறப்புக்கு சென்று விட்டதாக கூறி குடும்பத்துடன் வீட்டை பூட்டி விட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் சம்மன் வழங்கப்பட்டும் தற்போது வரை ஜாபர் சாதிக் ஆஜராகவில்லை. ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் குடும்பத்தினருடன் தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார். அவரை தேடி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாபர் சாதிக்கின் சொந்த ஊரான கமுதி மற்றும் ராமநாதபுரத்திலும் அவரது உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் அவர் ஆஜராக வேண்டிய நிலையில் இதுவரை ஆஜராகாமல் தலைமறைவாக இருப்பதனால் நேற்று இரவு அவரது வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்களை கைப்பற்றி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவரது வீட்டுக்கு சீல் வைத்துள்ளனர். மேலும் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஜாபர் சாதிக் தொடர்பில் இருப்பதால் இன்னும் இவருடன் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், இவருடன் நெருக்கமாக இருந்தவர்கள் உள்ளிட்டவர்களின் விவரங்களை சேகரித்து அதன் அடிப்படையிலும் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.